சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 92,000 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளி விலை கிலோவுக்கு 3,000 ரூபாய் உயர்வு. 1 கிராம் வெள்ளி விலை 173 ரூபாய்க்கு விற்பனை. வாக்குச்சாவடி நிலை அலுவலருக்கான ஊதியம் 6,000 ரூபாயிலிருந்து 12,000 ரூபாயாக உயர்வு. எஸ்ஐஆர் பணிக்கான ஊக்கத்தொகையும் 1,000 2,000 அதிகரிப்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் 15க்கும் அதிகமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை. தனியார் நிறுவனங்கள், தொழிலதிபர்கள் வீடுகளிலும் விசாரணை. பீகார் தேர்தல் வெற்றிக்கு பிறகு முதல் முறையாக இன்று தமிழகம் வரும் பிரதமர் மோடி. கோவையில் நடக்கும் விவசாயிகள் மாநாட்டில் பங்கேற்று நலத்திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். கோவை பயணம் குறித்து தமிழில் பதிவிட்டு பிரதமர் மோடி மகிழ்ச்சி. ரசாயன பயன்பாடு அல்லாத வேளாண் நடைமுறைகளில் கவனம் செலுத்துவதற்கு பாராட்டு. கோவையில் பிரதமர் மோடி வருகையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். விமான நிலையத்தில் நீண்ட நாட்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்களை அப்புறப்படுத்திய காவல்துறையினர். நெல் ஈரப்பத அளவை 17% 22% அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் கடிதம். கோவை வரும் பிரதமர் மோடியை சந்திக்க உள்ளார் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி. சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் முக்கியத்துவம் பெறும் சந்திப்பு. கோவை வரும் பிரதமர் மோடியை சந்திக்கிறாரா அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன்? செய்தியாளர்களின் கேள்விக்கு சஸ்பென்ஸ் என பதில். மதுரை, கோவைக்கு நோ மெட்ரோ என மத்திய அரசு நிராகரித்திருப்பதாக முதல்வர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. சென்னைக்கு போராடி பெற்றது போல கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் சேவை கொண்டுவரப்படும் என்றும் உறுதி. கோவைக்கு மெட்ரோ வராது என இந்தியா கூட்டணி பொய் பரப்புரை செய்கிறது. பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கோவைக்கு வருகிறார். அவரு கோவைக்கு வருவதற்கு முன்னாலேயே மெட்ரோ கோவைக்கு வராது அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை தூக்கி வீசி தவறான ஒரு அரசியலை இந்தி கூட்டணி செய்கிறது என்று எனது வன்மையான கண்டனத்தை நான் பதிவு செய்கிறேன். நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை சுற்றுவட்டாரத்தில் அதி கனமழை பதிவு. ஊத்து, நாலுமுக்கு, காக்காட்சி உள்ளிட்ட பகுதிகளில் வெளுத்து வாங்கிய மழை. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரிப்பு. சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. வெள்ளப்பெருக்கு காரணமாக குற்றாலம் மீனருவியில் குளிக்க 2வது நாளாக தடை. 5 அருவியிலும் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிப்பு.
தமிழகத்தில் 5 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு இன்றும் நாளையும் கனமழை எச்சரிக்கை. நாகை, திருவாரூர் உள்ளிட்ட காவிரி படுகை மாவட்டங்களில் வெளுத்து வாங்கிய கனமழை. பல ஏக்கர் விளைநிலங்களில் தண்ணீர் தேங்கியதால் சம்பா நெல் பயிரிட்ட விவசாயிகள் வேதனை. எல்லாமே 22 நாள் பயிர் எல்லாமே அழுகுற தருவாயில் இருக்கு. வாய்க்கா வடிகால்லாம் தண்ணி இல்லை, அதனால வடிய மாட்டேங்குது. வந்து அப்படியே ஒரே வெள்ளையா கிடக்கு. திருச்செந்தூரில் இரவில் கொட்டி தீர்த்த கனமழையால் சிரமத்துக்குள்ளான சாலையோர வியாபாரிகள். சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய மழைநீர். சிவன் கோயில் வளாகத்திலும் தேங்கிய தண்ணீர். கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை. உளுந்தூர்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் மழையால் உளுந்து பயிரிட்டுள்ள விவசாயிகள் கவலை. சென்னையில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை தொடரும் என வானிலை மையம் தகவல். வரும் 23, 24 ஆகிய தேதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என கணிப்பு. வரும் 22ஆம் தேதி வங்கக்கடலில் உருவாகும் புதிய காற்றழுத்தம் வலுப்பெறும் என இந்திய வானிலை மையம் அறிவிப்பு. மேற்கு, வடமேற்கு திசையில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நகரும் என கணிப்பு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2Aவில் மொத்த காலி பணியிடங்களின் எண்ணிக்கை 1270 அதிகரிப்பு. 625 காலி பணியிடங்களை கூடுதலாக அறிவித்துள்ளது டிஎன்பிஎஸ்சி. (2026) தமிழக ஆட்சி அதிகாரத்தில் விசிகாவுக்கு பங்கு இருக்காது என ரவிக்குமார் பேச்சு. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கையை விசிக கைவிடாது என திருமாவளவன் பதில். ஆண்டில் அதற்கான வாய்ப்பில்லை. திராவிட முன்னேற்றக் கழகம் தனிப்பெரும்பான்மையோடு இங்கே வெற்றி பெற்று ஆட்சியை அமைக்கும். அந்த கருத்தை நாங்கள் கைவிடல. இந்த கோரிக்கையை 2026 தேர்தலில் நாங்கள் வைக்கிறோங்கிறது ஒரு பொதுவான புரிதல். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டுங்கிறத இந்த தேர்தல் நாங்கள் வைக்க மாட்டோம். அது ஒரு நிபந்தனையா வைக்க மாட்டோம். தாவேக தலைவர் விஜய் காங்கிரஸ் கட்சிக்கு புதியவர் அல்ல என ஜோதிமணி எம்பி கருத்து. 2010 ராகுலை சந்தித்து காங்கிரஸில் இணைவதற்கான வாய்ப்பு குறித்து கேட்டார் எனவும் பேட்டி. விஜய் ஒன்னும் காங்கிரஸ் கட்சிக்கு புதியவர் அல்ல. அவர் 2010 தலைவர் ராகுல் காந்தியை பார்த்து காங்கிரஸ் கட்சியில சேர்றதுக்கான வாய்ப்புகளை குறித்து அவர் ஆலோசனை செஞ்சிருக்காரு. அது அது பல்வேறு காரணங்களால அப்ப நடக்கல. அதனால அவர் ஒன்னும் எங்களுக்கு தெரியாதவர் அல்ல. தேமுதிகவுடன் கூட்டணி அமைக்க அனைத்து கட்சிகளும் தயாராக இருப்பதாக பிரேமலதா விஜயகாந்த் கருத்து. தமிழக மக்கள் விரும்பும் கூட்டணியை தேமுதிக அமைக்கும் எனவும் பேச்சு. தூத்துக்குடியில் சாலை விபத்தில் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் 3 பேர் உயிரிழப்பு. கடற்கரை சாலையில் கட்டுப்பாட்டை இழந்த கார் மரத்தில் மோதி விபத்து. தருமபுரி பாலக்கோடு அரசு மருத்துவமனையில் சட்டவிரோதமாக கருவில் உள்ள சிசுவின் பாலினம் கண்டறிந்து கூறியதால் அதிர்ச்சி. இடைத்தரகர் உட்பட 2 பேர் கைது. தலைமறைவாகியுள்ள தற்காலிக செவிலியர் உட்பட 3 பேரை தேடும் காவல்துறை. கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி 4764 சிறப்பு பேருந்துகள் இயக்க ஏற்பாடு.
பக்தர்கள் மலையேற அனுமதி வழங்கப்படுவது குறித்து விரைவில் தெரிவிக்கப்படும் என அமைச்சர் ஏவா வேலு தகவல். காலையில் கூட மழை பெய்ஞ்சிட்டு இருக்குது. இந்த மழை எப்படி தொடரணும்லாம் சொல்ல முடியாது. அதனால் அப்போ தீபத்தப்ப மலையினுடைய உறுதித்தன்மையை முடிவு செய்து தான் அப்போ ஆன்மீக மக்களை வர்றதா இல்லையான்றதை முடிவு பண்ண முடியும் மொழிய இப்போ பண்ண முடியாது. மாமல்லபுரம் திருமலை நாயக்கர் மஹால் உள்ளிட்ட தொல்லியல் தலங்களை கட்டணமின்றி இன்று பார்வையிட அனுமதி. உலக பாரம்பரிய வாரம் கொண்டாடப்படுவதை ஒட்டி சலுகை. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். நீண்ட நேரம் வரிசையில் காத்திருப்பதால் தேவஸ்வம் போர்டு சார்பில் சூடான சுக்கு குடிநீர், பிஸ்கெட்டுகள் விநியோகம். எக்ஸ், ChatGPT உள்ளிட்ட முக்கிய தளங்கள் சில மணி நேரம் முடங்கியது ஏன்? தவறான உள்ளமைப்பு கோப்பினால் பாதிப்பு ஏற்பட்டதாக இணைய உள்கட்டமைப்பு நிறுவனமான கிளவுட்ஃபிளேர் விளக்கம்.